Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா concept of capacitance. So முதல்ல capacitance என்ன அப்படினு பார்த்தலாம். Capacitor அப்படின்றது ஒரு dielectric device. Okay? இந்த டிவைஸ்ல நமக்கு ரெண்டு பிளேட் இருக்கு இல்லீங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு கண்டக்டர் அப்படினு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கண்டக்டருக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்பேஸ் வந்து it separated these two conductors by a electric medium. இந்த dielectric medium தான் either air இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். let us consider இந்த டயக்ராமை பாருங்க. இந்த டயக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கண்டக்டிங் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இந்த பிளேட்டோட ஏரியா வந்து A அப்படின்னு எடுக்கிறாங்க. இதை வந்து செப்பரேட் பண்றதுக்காக ஒரு dielectric மீடியம் யூஸ் பண்றோம். இந்த மீடியம் வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா சிக்மா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் டி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பிளேட்டுக்கையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ணுற அந்த வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் வோல்டேஜ் வந்து வி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் வோல்டேஜ் வி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பிளேட்லேயும் ரெண்டு பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பிளேட்லேயும் நமக்கு சார்ஜ் வந்து கிடைக்கும். இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸில் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாகவும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவாகவும் இருக்கும். இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ இதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். கன்சிடர் கெப்பாசிட்டர் கம்போஸ்ட் ஆஃப் டூ கண்டக்டிங் பிளேட்ஸ் ஆஃப் ஏரியா ஏ செப்பரேட்டட் பை அ dielectric medium whose permittivity is இது வந்து சிக்மா. ஓகே, ஸோ இவங்க பார்த்தோம் இல்லையா, அந்த சிக்மா தான் இந்த dielectric medium. The space separated between the plate is distance d. Okay, if the potential V நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா applied voltage applied across the plates, the positive charge Q is deposited on one plate and the negative Q charge minus Q. Okay, so positive particles வந்து ஒரு பிளேட்லேயும் இந்த சைடில் வந்து நெகட்டிவ் சார்ஜும் நமக்கு வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்றத இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இந்த நெட் சார்ஜ் வந்து ஜீரோ ஆகும். சார்ஜ்ன்றது நமக்கு எத்தனை இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன். ஸோ என்னன்னு பாருங்கள். த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டூ கண்டக்டிங் பிளேன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். சார்ஜை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், Q அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் on either of the conductor to the potential difference between the conductors. So potential difference is V. அப்போ கெப்பாசிட்டர் என்ன சொல்லுவோம், the ratio between charge to the potential அப்படின்னு சொல்லலாமா. அப்போ Q divided by V அப்படின்னு சொல்லலாம். This is nothing but your capacitor. இதோட யூனிட் என்னன்னு பாருங்க. Qக்கு நம்ம சார்ஜ் எப்படி சொல்லுவோம், கூலம்ஸ்ன்னு சொல்லுவோமா, வோல்டேஜுக்கு வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கெப்பாசிட்டரோட யூனிட் என்ன, கூலம்ஸ் பர் வோல்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா கெப்பாசிட்டரோட யூனிட் ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to assume இந்த பிளேன் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸ் ரெண்டு பிளேட் அதில் மிடில் வந்து dielectric மீடியம் இருந்தது இல்லையா, இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூனிஃபார்ம் சார்ஜாக இருக்கா அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். we are going to consider uniform charge density. யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி வந்து டின்னு சொல்லுவோம். என்டையர் இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டில் ரெண்டு சைட்லையுமே அந்த dielectric மீடியமில் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா we can write the D value. D is equal to Q by A அப்படின்னு எழுதலாமா. this is a centimeter coulombs per meter square. ஸோ Dன்றது சார்ஜ் டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன். நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஈக்குவேஷன் தெரியும், என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் பி ரிட்டன் as the relationship between E and D. எப்படி எழுதலாம், D is equal to epsilon into Eன்னு எழுதலாமா. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி D is equal to epsilonன்றது அந்த பெர்மிட்டிவிட்டி வேல்யூ இன்ட்டு எவ்வளோ நமக்கு பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்ளை பண்ணுமோ அந்த வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சப்ளை கொடுக்கும்போது அந்த பிளேட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்னது E அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், D is equal to Q by Vன்னு தெரியுமா. இதில் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், Q by A is equal to epsilon into E அப்படின்னு வருமா. இதுலேருந்து எனக்கு சார்ஜ் தான் வேணும். அப்போ Q is equal to A epsilon into E அப்படின்னு எழுதலாம். ஸோ சார்ஜோட ஃபார்முலா என்னது, A epsilon into E. பட் நமக்கு வந்து எலக்ட்ரிக்
ஃபீல்டோட ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to V by D அப்படின்றது நமக்கு தெரியும். This is we know that electric field is V by D. Vன்றது potential voltage, Dன்றது distance, எவ்வளோ distance இருக்குது அப்படின்றது. இது நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? Q is equal to A epsilon Eன்னு கண்டுபிடிச்சோமா? இப்போ இதில் Eல வந்து இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? Q is equal to A epsilon into V by Dன்னு எழுதலாமா? ஸோ இதுதான் என்னது இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்? C கண்டுபிடிக்கணும். Cக்கான ஃபார்முலா என்னது? C is equal to Q by V இல்லையா? அப்போ இந்த Vயை இந்த சைடில் நான் கொண்டு வரேன். அப்போ இது என்ன ஆகும்? Q by V is equal to A epsilon by Dன்னு எழுதுமா? ஸோ Q by V அப்படின்றது என்னது? கெப்பாசிட்டர். அப்படியே நம்ம டைரெக்டாகவே கெப்பாசிட்டர் மாற்றிக்கலாமா? அப்போ C is equal to Q by V is nothing but C equal to A epsilon divided by D. இதுதான் கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா. பட் நமக்கு தெரியும் இந்த எப்சிலான்ன்றது பெர்மிட்டிவிட்டி. இதை எப்படி எழுதலாம்? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு எழுதலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷனை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? C equal to A எப்சிலானுக்கு பதில் எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் டிவைடட் பை D அப்படின்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபார்முலா கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட கான்செப்ட்.